சென்னையில் டிஜிபி அலுவலகம் அருகே நடைபெற்ற தாக்குதல் சம்பவத்தில் கைதாகி சிறையில் இருக்கும் ஏர்போர்ட் மூர்த்தி தற்போது மற்றொரு வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் முகாந்திரம் இல்லை என்று கூறி நீதிபதிகள் அவரை விடுவித்து உத்தரவிட்டுள்ளனர். இதுகுறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கதிரவன், விவரங்களை பதிவு செய்யுங்க. டிஜிபி அலுவலகம் வாயில் முன்பாக விசிக கட்சியினரிடையே ஏற்பட்ட மோதலில் ஏர்போர்ட் மூர்த்தி கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவரை ராயப்பேட்டை கவுடியா மரம் சாலையில் உள்ள சாரா வகாப் என்பவர் வீட்டிற்கு உள்ள கடையை ஆக்கிரமிப்பு செய்த வழக்கில் ஏற்கனவே புரட்சி தமிழர் கட்சியின் மத்திய சென்னை மாவட்ட செயலர் பரந்தாமன் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ராயப்பேட்டை போலீசார் ஏர்போர்ட் மூர்த்தியை புழல் சிறையில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள். அவரை நீதிமன்ற காவலில் உட்படுத்துவதற்காக சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். சைதாப்பேட்டை 18வது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது வழக்கை விசாரித்த மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் ஏர்போர்ட் மூர்த்தியை நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப மறுத்துவிட்டார். அவருக்கு இந்த வழக்கில் தொடர்பு இருப்பதற்கான முகாந்திரம் இல்லாததால நீதிமன்ற காவல் உத்தரவு பிறப்பிக்க இயலாது என மறுத்து உத்தரவிட்டார். இதனால அவர் இந்த வழக்கில் விடுவிக்கப்பட்டு மீண்டும் புழல் சிறைக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அவர் மீது குண்டர் சட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கூடிய நிலையில ராயப்பேட்டை வழக்கில் அவரை கைது செய்து நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்ற போது நீதிமன்ற காவல் உத்தரவு குறைக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மீண்டும் இந்த வழக்கில் அவர் நீதிமன்ற காவலுக்கு செல்லாமல் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட வழக்கிற்காக புழல் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.